ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு இந்த லொகேஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மெய்யழகன் படத்துல நம்ம அரவிந்த் சுவாமி சார் வந்து இங்கே தான் கிளிக்கெல்லாம் வந்து சாப்பாடு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரியல் மெய்யழகனை வந்து சந்திக்க தான் வந்திருக்கோம். இந்த இடமே வந்து ஒரு மாதிரி அமைதியா, பீஸ்ஃபுல்லா, கிரீனா, சூப்பரா இருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வரும்போதே அது ஒரு விண்டேஜ் ஃபீல் தருது. ஒரு மனசே ஒரு மாதிரி அமைதியா ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அவங்க கிட்ட நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம், நிறைய பழகலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் உங்க காலைல ஸ்பாட்டா? டீ குடிக்கிறதுக்கு நல்லா அரட்டை அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நாங்க அரட்டை அடிக்கிறோமே இல்லையா, கிளிங்க ரொம்ப அழகா அரட்டை அடிப்பாங்க. அவங்க ஒருத்தர் பேசுவாங்க, அரட்டை அடிச்சுட்டு சண்டை போட்டு அவங்களே சமாதானம். கிளிக்குள்ளேயே சண்டை போடுமா இல்ல கிளி காக்கா அப்படி எதுவும் ஃபைட் ஏதாவது? இல்ல கிளிங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க மேஜரா அவங்களாம் கிளிங்க மட்டுமே இருக்கும்போது இவங்க காகங்கள் இந்த சிட்டு இது புறாலாம் மெதுவாக அவங்க நகர்ந்துருவாங்க. இப்போ நம்ம ஒரு கேங்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ போகும்போது மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே நகர்ந்துருவாங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் மெதுவாக நகர்ந்துருவாங்க அவங்கெல்லாம். காக்கா ஆக்சுவலாக அந்த மரம் வந்து காக்கா தான் நிறைய இருக்கும். அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க இப்போ கூட. ஆமா, நிறைய கிளிங்க வரும்போது அவங்க மெதுவா போயிடுவாங்க. இப்பவே வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு போல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இந்த சுத்தி இருக்கிற மரத்துல எல்லா இடத்துலயும் உட்காந்துருப்பாங்க. நீங்க சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்னல் கொடுப்பாங்க இங்கல இருந்து. எல்லாம் ஒரு மரத்துல கேதர் ஆயிடுவாங்க. சாப்பாடு போடும்போது ஒன்னா இறங்குவாங்க எல்லாம். காலையிலயும் அதே மாதிரி, காலையிலயும் ஈவினிங் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க. இது சார் சாப்பாடு வச்சாதான் அதை சாப்பிடுமா இல்ல யார் வச்சாலும் அது வந்துருது? இல்லைங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ நாம அவங்கள வியூ பண்றது வந்து நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஆனா அவங்க அங்கல இருந்து எங்க நம்மள நல்ல வியூவா பாப்பாங்க. ஏன்னா ட்ரோன்ல இருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரியுது இல்லையா. அவங்க சாப்பிடும்போது கூட நம்மளதான் கவனிச்சுட்டே இருப்பாங்க, யாராவது நம்மள பிடிக்க வராங்களா அப்படின்னு. இந்த கண்ணு மட்டும் நம்ம சைடு இருக்கும், அது பாட்டுக்கு சாப்பாடு உள்ள போயிட்டே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அவங்க வேர்க்கடலை எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா தோல் உரிச்சு சாப்பிடுவாங்க. இது கிளிய தோல் உரிச்சு? ஆமா, அந்த கால்ல புடிச்சு அந்த வாயில நல்லா தோல் உரிச்சு மேல இருக்கிற பச்சை வேர்க்கடலை இருக்கு, அது மேல ப்ரௌனா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தோல் உரிச்சு அழகா சாப்பிடுவாங்க. கீழே ஃபுல்லா பலகை வருமோ? ஆமா, இந்த பலகை ஃபுல்லா ஆயிட்டாங்கன்னா அந்த ரோப்ல தான் உட்காருவாங்க. ரோப்ல உட்காந்து எந்த சீட்டை பிடிக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க. அப்படியே அவங்க ஸ்டைலா வெள்ளானோம்னா ஒத்த கால தொங்குவாங்க தலைகீழா. தலைகீழா தொங்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல. காலையில ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் மைண்டுக்கு. ஆமா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எல்லாம் பரிமாறிட்டு அப்படியே அமைதியா தியானம் பண்ண உட்காந்துருவாரு, மெடிடேஷன் பண்ணுவாரு. நல்லா நிம்மதியா இருக்கும். அதனால மார்னிங் டைம்ல யாரையுமே அலோவ் பண்றது இல்லை, ஈவினிங் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க அழகா அந்த சீட்டு பிடிப்பாங்க, அந்த ரோப்ல தொங்கிட்டே எங்க சீட் இருக்குன்னு பார்த்து அங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. பாருங்க, அதெல்லாம் கவனிங்க, நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம். இதுதான் இன்னும் நிறைய வருவாங்கம்மா. இப்போ இன்னும் டேபிள் ஃபுல்லாகல, ஃபுல்லாகணும். நம்ம வச்ச இடம் ஃபுல்லாக வந்துடுவாங்க.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புறா வந்துச்சு, ஆமா. அப்புறம் அது இப்ப அது போயிருச்சு. இவங்க இருக்கிறவரையும் அதை வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணாங்க. புறாக்கள் அங்க சாப்பிடுறாங்க பாருங்க, அங்க சாப்பிடுறாங்க பாருங்க. அது பாருங்க, அது காகத்தோட மரம். இது அது காகங்கள், ஆமா, காகங்கள்லாம் அங்க இருக்குது பாருங்க சார். இங்க பாருங்க, அங்க காகங்கள்லாம் அங்க tank இருக்குது கிட்ட பாருங்க. நிக்குது. ஆமா, ஏன்னா அவங்க அந்த மரத்தை இவங்க வரத்துக்கோசம் விட்டு கொடுத்து அங்க உட்காந்துக்கிறாங்க. ரெண்ட் விட்டு இருக்காங்க அந்த இடத்த. ஆமா, கொஞ்ச நேரம் யூஸ் 15 பண்ணிக்கோங்க. வருஷமா அது மாதிரி பண்றாங்க. ஓ, அவன் விடுவாங்க, பட் அவங்க கூடுற மேல மட்டும் உட்கார விட மாட்டாங்க. அவங்க குஞ்சு மேல உட்காந்துட்டா கோவம் வந்துடும். அந்த வாழை கிளியோட வாழை பிடிச்சு அடிச்சுட்டு கொதருவாங்க. அப்படியா? அந்த கிளிங்க தலைக்கீழ அப்புறம் விட்டுருவாங்க. பாருங்க எவ்வளவு காகம் வெளில நிக்கிறாங்க பாருங்க, வெளில. பயமுத்துவாங்க. புறாக்கள் ஒரு சைடா சாப்பிடுறாங்க, கிளிங்க, சிட்டுக்குருவிங்க நிறைய வந்திருந்தாங்க. தீபாவளியில பாதி காலி பண்ணிட்டீங்க நீங்க. தீபாவளி வெடி வெடிக்கவே சிட்டுக்குருவியும் வருமா? சிட்டுக்குருவி வரும். ஆனா 200 வரும். 200 வரும். எல்லாம் இப்போ காணாம போயிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டாங்க, கொஞ்சம் சிட்டுக்குருவிலாம் கொஞ்சம் கூட இருந்து அவங்க இதெல்லாம் தானியம் எல்லாம் போட்டு. ஓகே. ஆமா, அந்த அம்மா அது என்ன சாப்பிடும்? சிட்டுக்குருவி என்ன சாப்பிடும்? அது குருணைன்னு ஒரு அரிசி, அதான் நொய் அரிசின்னு சொல்லுவோம், நொய் அரிசி. நமக்குலாம் மொட்டை மாடியில் ஏதோ ஒரு பறவை பத்தல அப்படியே ஜாலியா இருக்கும். இங்க இவ்வளவு இருக்கு, அது எங்களுக்கு அப்படியே எக்ஸைட்மெண்டா இருக்கு. கிரீன் கார்பெட் மாதிரி இருக்கு பாருங்க, அது வெயிட்டிங் ரோப். எது அது? அந்த ஆமா, இடம் இல்லைன்னா வெயிட் பண்ணி ஒண்ணு போன பிறகு இன்னொரு rope, இது பறவைங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு. மரங்களை நிறைய வெட்டிடுறாங்க. இந்த மரங்கள் இல்லாத பட்சத்துல தான் நான் உணவு வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 500 மரங்கள் கட் பண்ணிட்டாங்க. 6 க்ளீன் பண்றேன். அந்த மரங்கள் இருந்தால் அவங்களுக்கு பழங்கள் கிடைக்கும், உணவு கிடைக்கும், இருப்பிடம் கிடைக்கும். நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு காற்று கிடைக்கும், குளோபல் வார்மிங் வராது. மரங்களை நீங்கள் எவ்வளோ நடுறீங்களோ எல்லாருக்கும் நல்லது. ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறோம், தன்னோட சுயநலத்துக்காக இயற்கையை அழிக்கும். இயற்கையை நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாழும். இயற்கையை அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்தையும் பாலைவனாக்க போகிறீங்களா? ஏசியில் எத்தனை நாள் தான் இருப்பீங்க? காற்று இருந்தால் தானே ஏசி வேலை பண்ணும். காற்றே இல்லாமல் ஏசி எப்படி வேலை? ஏசின்றது என்னது? ஏர் கம்ப்ரஸர். காற்றை அழுத்தமாக குத்தி கூல் பண்ணி அனுப்புறது தான் ஏசி. ஏசின்றது காற்று அப்படியே அவனா ஈஸ்வரனா? காற்று பஞ்சபூதம் ஏசியா வச்சுன்னு. பஞ்சபூதம் இயற்கைங்க. இயற்கை தான் கடவுள், இறைவன். கடவுள் உங்க மனசுல வாழ்றாரு, அன்பு என்ற ரூபத்துல வாழ்றாரு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க. அங்க போயிட்டு திருப்பதியில பெருமாளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டா அவங்க பாவம்லாம் போயிடாது. பெருமாளுக்கு பணம்ன்றது என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட நல்ல சோலான்னு பார்ப்பாரு, நல்ல ஆத்மாவா நீங்க. எல்லா தெய்வங்களும் உங்களோட மனசு தான் பார்ப்பாங்க தவிர உங்ககிட்ட இருக்கிற பணமோ பொருளோ நீங்கள் அம்பானியோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தூய அன்பு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உண்டியில் 5 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்கள் பாவம்லாம் கழிஞ்சிடும். அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. அவன் பண்ணுறவன் பண்ணின்னு தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணும், முன் உதாரணமாக நடக்கணும். தமிழர்கள் எல்லாத்துலேயும் உதாரணமாக நடக்கணும். என்ன சொல்கிறேன், இயற்கையை காப்பாற்றுங்க, மரங்கள் நிறையா நடுங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸை அறவே மறந்துடுங்க. இந்தியன் கல்ச்சர்ஸை பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. காட்டன் அணியுங்க. சார் சூப்பரா இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் அப்படியே ஒரு 4 மணில இருந்து இந்த இடமே வந்து அப்படியே பச்சை பச்சைன்னு செமையா இருந்துச்சு. அண்ட் நீங்க எப்போ சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பறவைங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு? எங்கள் அப்பா இறந்தாரு கேன்சரில். இறந்தவுடனே தான் எனக்கு கொஞ்சம், நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். எம்எஸ்சி படிச்சுட்டு சரி நம்ம அமெரிக்கா போகலான்னு தான் நான் பார்த்தேன். ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் அப்போலாம் Y2K ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் போனாங்க, விசா ஃப்ரீயாக எல்லாருக்கும். சரி நான் அப்படியே படிச்சுட்டு போகலான்னு தான் நான் நினச்சிருந்தேன். எங்கள் அப்பா இறந்த உடனே எனக்கு மனசு மாறிடுச்சு. குடும்ப பாரம் தலையில் வந்த உடனே சரி மேலே வந்து யோசிக்க, எல்லாருக்கும் நம்ம கவலை வந்தால் மொட்டை மாடி பீச்சு அப்படி தானே போவோம். மொட்டை மாடி வந்து உட்காந்து போது ஒரு அம்மா காகத்துக்கு உணவு அளிச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அமாவாசை அன்னைக்கு உணவு அளிக்கும் போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, சரி ஏன் பறவைங்களுக்கெல்லாம் அமாவாசை ஒரு வாட்டி, நம்ம 3 வேளை 4 வேளை நல்லா சாப்பிட்றோமே, மூக்கு பிடிக்க, சரி இவங்களுக்கு எதனா ஒரு நாள் மட்டும் வடை வச்சா எப்படி எல்லா நாளும் வைக்கணும் அது மாதிரி தான் இவங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சேன். காகங்கள் வந்தது, சிட்டுக்குருவிங்க, மைனாக்கள், புறாக்கள், அதுமாரி நிறைய கொஞ்சம் தானிய வகைகள்லாம் வைக்க. ஒரு நாள் மழை பெஞ்சு தானியங்கள் நனைஞ்சிருந்தது இந்த மாதிரி. அப்போ அங்கம்மா முனையில நனைஞ்ச சாப்பாடு நனைக்கும் போது அரிசி, ஊர்ன அரிசி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. மழையில அப்படிதான் கண்டுபிடிச்சது. ஆமா, அப்போதான் சீக்ரெட் கண்டுபிடிச்சேன். இவங்களுக்கு அரிசி, ஊர்ன அரிசி பிடிக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டேவும் ரெயின் இருந்தது, அதே தான் சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க அழுகுல மயங்கிட்டு நான் பாருங்க எப்படி வந்து நிக்கிறான் பாருங்க.
ரிங் இருக்கிறது ஆம்பளை. எது ரிங்? ஆமா, தாடி மாதிரி வச்சிருங்க கைத்துல. ஓகே. ரிங் இருக்குதுங்களா? ஒரு காலர் மாதிரி இருக்கு. ஆமா, நான் இப்பதான் நோட்டீஸ் பண்றேன். இது ஆம்பளை. ரிங் இல்லாதது பொம்பளை. ஓகே. ஆமா, கண்ணு ரவுண்டா இருக்கும். கீ 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 எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுக்கும். அது பொம்பளை, பேபி. ஆமா, ரிங் இல்லாதது பொம்பளை. இந்த மாதிரி பறவைகள் வரும். இதுவே நீங்க ஜான்வரியில வந்தீங்கன்னா இதே மாதிரி 15,000 கிளிங்க வரும். 15,000? ஆமா, கழுகு கூட இங்க சாப்பாடு பாருங்க வந்திருக்கான் பாருங்க. கழுகு அது என்ன சாப்பிடுது? இங்கதான் இல்ல என்ன சாப்பாடு சாப்பிடுது? அவன் சிக்கன் மட்டன். அவனுக்கு சேர்த்து வாங்கிட்டு வரணும். அவன் பாய் அவங்கள மாதிரி பிரியாணி வச்சாதான் சாப்பிடுவான். நான் வெஜிடேரியன் அவங்க. ஓகே. ஆமா, நான்வெஜ். அவங்க வைல்டு. அவங்க இவங்களும் வைல்டு தான், பட் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. பறவை மட்டும் தான் வளர்க்குறோமா இல்ல வேற ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ், ஒரு நாயோ ஒரு பூனை ஏதாவது வளர்க்குறோம்? பூனை ஒரு 50 பூனை இருக்குதுமா. 50 பூனை? 5000 பறவை வைக்க 50 பூனை 5000 பறவை? ஒரு 50 பூனை வச்சிருக்கேன். பிரேம் சார் ஒரு சமுத்திர கணின்னு, பிரேம் டைரக்டர் சார், அவர் ஒரு பூனை தலை குடுத்துட்டு போயிட்டாரு. அன்பளிப்பு கொடுத்துட்டாரு. அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. சரி, நானும் வச்சுன்னுக்கிறேன். அவனும் பையன் மாதிரி பழகிட்டான். நான் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டேன்றான். என் கூட நான் சாப்பிட்டா சாப்பிட்றான். ரொம்ப அன்பானவனா இருக்கிறான், சார மாதிரி. பூனை, கிளி, ஆடுங்க வருமா? ஆடு இருக்கு. நான் வச்சுக்கலாமா? ஆடுங்க ரோட்ல மேயுதுல. நம்ம வீட்டுல வந்து ஆடுங்க கதவை கோட்டை இடிக்கிற மாதிரி இடிப்பாங்க. கதவை இடிச்சிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க கதவு பாத்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கும். மெயின் கதவு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வாசல். ஆமா, அது பாருங்க வெளியில இந்த இடிப்பாங்க, கோட்டை இடிக்கிற மாதிரி வந்து அங்க முட்டுவாங்க வந்து சாப்பாடு போடலன்னா. வேற என்னெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை இருக்கு சார்? இப்போ வந்து நம்ம கிளி வளர்த்துட்டோம், கிளி இருக்கு, இது ஆடு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பூனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இன்னும் வேற என்னெல்லாம் இது பண்ணணும்? ஒரு எதிர் வீட்டு அம்மா ஒரு 50 நாய் வச்சுருக்குறாங்கம்மா. அந்த நாய் அவங்க வாங்கிட்டு அந்த வீடு வாங்கியிருக்காங்க நாய்ங்களுக்கோசம். என்னது சார்? ஆமா, ரெண்டட் ஹவுஸ்ல அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடு வாங்கிட்டாங்க. இந்த வீடு வாங்கினது கடன் ஆயிடுச்சு. இங்க எல்லாருக்கும் பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போலயே, இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும். ஆமாம்மா, இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க என்ன பார்த்து. பெட்ஸ் எல்லாம் பிடிக்காது, மனுஷனே பிடிக்காம இருந்தாங்க. இவங்களுக்கு கிளி வளர்க்கறதெல்லாம் அவங்க ஏதோ இது கிளி எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப செமையா இருந்துச்சு அந்த ஃபீலிங். அதே ஃபீலிங் தான் அவங்களுக்கு. ஏன்னாம்மா, இந்த ஜீவராசிகள்லாம் வாழ வச்சாதான், நம்ம இயற்கையை காப்பாத்தினாதான் இவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஜென்ரேஷன் வாழும். இயற்கை தான் கடவுள், இயற்கையை நம்ம காப்பாற்றும் இல்லை, அங்கே தான் இறைவன் வாழும். இறைவன் நம்ம எப்படி தர்றோம்? இயற்கையை காப்பாற்றுப்பாரு, அதுதான் கடவுள். அவர் தான் நம்மளை வழி நடத்துறது. அதில் நீங்கள் காற்று இல்லைன்னா வாழ முடியுமா? நெருப்பு இல்லைன்னா வாழ முடியாது. சூரியன் வரலன்னா நீங்கள் உங்களால் இருக்க முடியும். நிலா இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? எல்லாமே அவர் அமைச்ச பேட்டர்ன். நீங்க இதுல ஒண்ணு இல்லைன்னா கூட நீங்க வாழ முடியுமா? எமர்ஜென்சி ரேட்ல எத்தனை நாள் தான் இருப்பீங்க? அதெல்லாம் மனிதன் தான். ஆர்டிஃபிஷியல் நேச்சர். நம்ம இயற்கையை சார்ந்து வாழ்றவங்க. இப்போ மனித இனம் இயற்கையில இருந்து தனிச்சிட்டோம். அவங்களுக்கு எந்த டிசீஸ் வராது, ஏன்னா எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வரப்போறது எல்லாம் மழை காலம் சார். மழை காலம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்காது, ஏன்னா டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா புயலா இருக்கும். ஸோ அப்போ ஃபுட் வைக்கிறதுக்குலாம் கிளிக்கு எப்படி? நனைஞ்சி தான் போடுவேன். ஆமா, மழை நின்னும் போதெல்லாம் வந்து கேட்பாங்க. வேற என்ன சிரமங்கள் இருக்கும்? கட்டை ஏதாவது பறந்துருச்சு? அதெல்லாம் கட்டை உடைஞ்சிருமா நிறைய. இப்போ பாத்தீங்களா இந்த கட்டைங்கெல்லாம் உடைஞ்சிரும். அந்த கட்டை உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், இனிமேல் கட்டை வாங்கின்னு வந்து புது கட்டையில் டக்குன்னு உட்கார மாட்டாங்க. அது நல்லா மழையில கொஞ்சம் வெயில்லாம் பார்த்த பிறகு அந்த கட்டை இப்படி சிப் பண்ணுங்க. ஆமா, இதுவே ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் கிட்ட ஆச்சு இந்த கட்டைங்களை. வேற ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு ஐடியா வச்சிருக்கீங்களா? இதை வந்து பெருசுப்படுத்தணும், இன்னும் நிறைய பறவை வர வைக்கிறதுக்கு ஏதாவது இந்த இடத்த ஏதாவது புதுப்பிக்கலாம் அப்படி ஏதாவது? புதுப்பிக்கவே முடியாதுமா, புதுப்பிக்க முடியாது. ஏன்னா இதுதான் இது இப்போ இருக்கிறது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பலகைங்க போட்டால் 4 இன்னும் வருவாங்க. அதுவும் பார்த்துருக்குறேன், பண்ணின்னு இருக்கிறேன். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லித்தரேன். இப்போ என்னால இவ்வளவுதான் முடியும். இப்போ நீங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் ஏமாந்து இருக்கிறீங்கன்னு நினைச்சுங்க, ஒரு 10 கிளி உங்க தள்ள கட்டிடுவேன், நீ கொஞ்சம் சாப்பாடு போடுப்பா. அது மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பாவம் பண்றாங்க. எனக்கு போட்டோஸ்லாம் அனுப்புறாங்க. எங்க வீட்லயும் ஒரு 100 கிளி வருது 200 கிளி வருதுன்னு ஒரு போட்டோஸ்லாம் அனுப்புறாங்க. எந்த ஒரு விஷயம் சார் இதை விட்டுறவே கூடாது, நம்ம பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இன்னும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். உணவு பற்றாக்குறை. இவங்களுக்கு மெயினா உணவு இல்லை. மரங்கள் நிறைய நட்டோம்னா உணவு அங்கேயே கிடைக்கும். மரங்கள் நிறைய நடும். இப்போ நிறைய பேர் வேர்ல்டு வைடு வராங்க நம்ம வீட்டுக்கு. இப்போ ஜனவரிலாம் வந்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ்காரங்க தான் இருப்பாங்க. ஆமா, எல்லாம் ஃபாரினர். சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன்,
கனடா எந்த ஊர்லேருந்து வரலன்னு சொல்லலாம். எல்லாம் ஜப்பான்லேருந்து கூட வராங்க. ஜப்பான் மொழி இப்போ இங்கிலீஷே தெரியாது ஜப்பானுக்காரங்க. பேக் பேக் பேக்னு வாங்க. நானும் அவங்ககிட்ட பேக் 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 பேக்னு தான் பேசுவேன். ஆமா கிளி இதுதான் இல்லை அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஜப்பான் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ் கொஞ்சம் தெரியும் அவங்க. தமிழ் தெரியும். ஆமாம் தமிழ் தெரியுது. நீங்கள் ஜப்பான்லாம் போனீங்கன்னா நம்ம பாரம்பரிய இந்தியன் கல்ச்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம தான் ஃபாரின் கல்ச்சர்ஸ்னு போகிறோம். சார் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கள் அப்பாவை ஒரு விலங்கு வளர்க்குறாரு, பெட் வளர்க்குறேன். ஒரு 3 நாள் நமக்கு பார்க்க நல்லா இருக்கும், ஒரு 2-3 நாள் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே இருக்கணும், என்னது இதை போட்டு வளர்த்துட்டு அது மாதிரி டென்ஷன் ஆகிடும். ஆனால் மேம் அப்படி இல்லை, அவங்க ரொம்ப இன்னும் உங்களோட ஆர்வமாக வந்து சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா? அவங்களுக்கும் பிடிக்குமா? ஆமாம்மா, அவங்க நகை வீடு வாங்கணும். எங்கள் 2 பேருக்கு எந்த ஆசையும் இல்லைம்மா. இருக்கிற வரைக்கும் சேவை பண்ணலாம். இதெல்லாம் கருணை உள்ளங்கள் தான் நம்ம பண்ண முடியும். நல்ல உள்ளங்கள் இருக்கும். இப்போ மதர் தெரேசா அவங்களை எதிர்பார்த்தா பண்ணாங்க, காந்தி உங்களை எதிர்பார்த்தா சுதந்திரம் வாங்கி கொடுத்து. இதுமாரிலாம் நம்ம போய் அன்பு உள்ளங்கள் தான்மா நாங்கள்லாம். ஏதோ கடவுளோட குழந்தைங்கன்னு நினச்சிக்கலாம் எங்கெல்லாம். இந்த இடத்துக்கு வந்தாலே அந்த ஃபீல்டே ஒரு தனி ஃபீல்ஸ், அமைதியாகிடுறோம் நம்மளே. ஆமாம்மா, நம்ம கவலைகள்லாம் பறந்து போயிடும். இவங்க பறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கவலைகளும் பறந்து போயிடும். அவ்வளோ நல்ல பீஸான இடம். எல்லாராலையும் வர முடியாது. ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த இடத்துல வரும். நிறைய பேருக்கு இந்த குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறகுது, கல்யாணம் நடக்கும். எனக்கு தெரியாது, அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்தால் எனக்கு குழந்தை இல்லாமல் சார் 15 வருஷமா இதெல்லாம் பார்க்குறேன் நான். ஆமாம், இது இப்போ இந்த மெய்யழகன் படத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சு வந்துட்டு இருந்தாங்க இல்லை இதுக்கப்புறம்? மெய்யழகன் படம் முன்னாடியே வேர்ல்டுலேருந்து வருவாங்க. அப்பவுமே வருவாங்க. இப்போ மெய்யழகன் படம் வந்தது நம்ம லோக்கல் ஆளுங்கலாம் வர ஆரம்பிச்சு. இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. எப்படி இருந்துச்சு சார் அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? சார் வந்தது, அவங்க உங்களோட ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த மூவில நடிச்சதா இருக்கட்டும், எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்போ மெய்யழகன் படம் வரும்போது 5 பேர் தான் நான் பிரேம் சார் கிட்ட வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் 500 பேர் எட்டுன்னு வந்துட்டார். இவர் அரவிந்த் சாமி சார், அவர் ஃபேமிலி, கார்த்திக் சாரு ஷூட்டிங்கே இல்லாம ஃபேமிலியோட வந்துட்டாரு. ஓகே. அப்புறமா பிரேம் சார், அவங்க கேங்கு செட்ல இருக்காங்க. ஆமா, அவங்க 2 கேமராலே படம் எடுத்துட்டாங்களாம். ஆனா இங்க மட்டும் 4 கேமரா எடுத்துட்டாரு, சினிமேட்டிக் கேமரா. அந்த கேமராக்கு ஒவ்வொருத்தர் 10 பேர். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்க கிளியே பார்த்துடணும். அந்த 500 பேர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு போன் எடுத்துக்கின்னு இந்த படிக்கட்டுலாம் நீங்க இறங்குனீங்களே, வீடு ஃபுல்லா ஜனம். அந்த 500 பேரை பார்க்கறதுக்கு 5000 பேர் வெளியில கூடு. நான் எப்படி சமாளிச்சிருப்பேன். ஆனா நல்ல சீன். அவருக்கு கஷ்டப்பட்டார் பிரேம் சார். ஆனா டிஸ்டர்பே பண்ணாம அந்த இடம் யாரும் போக விடாம இது வரைக்கும் பார்டர்லயே எல்லா ஜனத்தையும் கட்டுப்பாடுக்குள்ள வச்சு ஷூட்டிங் எடுத்து. உங்களோட கெட்டப் தான் பாத்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் போட்டிருப்பாங்க அந்த ஒயிட். அதுக்கு நான் மெய்யழகெல்லாம் சொல்லிடாதீங்க, நான் ஒரு சேவை பண்றேன். காமன் மேன். ஆமா, காமன் மேன். நான் இயற்கை ஆர்வலர், அவ்வளவுதான். இன்னொன்று ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பீங்க, நான் அடிக்கடி வந்து மறந்துடுவேன், என்கிட்ட கூட ஃபோன் பண்ணி அம்மா 11ஆம் தேதி கொஞ்சம் சொல்லுமா இல்லைன்னா மறந்துடுவோமா அப்படி சொன்னீங்க. உங்களுக்கு இது மறந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஃபன்னியான ஒரு நினைவுகள்? நான் கொஞ்சம் மருதிமா, நான் மெடிடேஷன் அதிகமா பண்றதுனால தியானத்துல இருக்கும்போது எல்லாம் மறந்து இந்த இடத்துல இருந்தா உலகமே மறந்துடுது சார். அதுதான்மா, அதுமே நான் இவங்க மேல எல்லாம் இருக்கும் போது மெய் மறந்து. ஏதாவது ஒரு மறந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஜாலியா இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது ஏதாவது மறந்து? எல்லாமே மறந்துடுவேமா. என்கிட்ட பாத்தீங்கன்னா பேக் கையிலே இருக்கும். கூட காத்தால ஏதோ மறந்துட்டேன், இன்னும் திரும்பி போய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கணும்ல. அப்ப கிளிக்கு சாப்பாடு கொடுக்க மட்டும் மறக்க மாட்டேங்கிறீங்க, அது மட்டும். அது என் உயிர் இல்ல, என் உடலையும் உயிரையும் பிரிக்க முடியுங்களா? சார் மேம் அங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? இல்ல கிளி உயிர்ன்றீங்க, அவங்க அங்க இருக்காங்களே. அவங்களும் பாவமா என்னை பத்தி புரிஞ்சுக்கினாங்க. இவன் கிளி இல்லாம மிருக ஜாதி இல்லாம இவன் இருக்க மாட்டான், மிருகங்களோட வாழ்றவன் அவங்க புரிஞ்சுக்கினாங்க. அதான் சார் சூர்யா சாருக்கு எப்படி தெரிய வந்துச்சு இந்த இடம்? அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சூர்யா சார் என்ன ஏதோ ஒரு இதுல யூடியூப்ல பார்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவர் போய் பாருங்க, அவர் கொஞ்சம் நல்லவர்னு அவருக்கு ஏதோ யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ட்ரூப் வந்தாங்க 2D ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து ஷார்ட்டாக எடுத்தாங்க ஒரு ஃபிலிம் எடுத்து அவர் போய் காட்டினோன்னே சூர்யா சார் உடனே கிஃப்ட் வாங்கி அவருக்கு போய் ஃபர்ஸ்ட் சாருக்கு போய் கொடுத்துருவாங்க சொல்லி, நான் எதுவுமே வாங்க மாட்டேன்னு தெரியும். வந்து இவ்வளோ பெருசாக பாக்ஸ் எடுத்து வந்துட்டாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் இந்த அங்கே கொடுத்தாங்க. நான் யார் சார் எதுக்கு? இல்லை சூர்யா சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், ஆனர் பண்ண சொன்னார். எதுக்குங்க இதெல்லாம்? நான் அவர் வரவே இல்லையே, எனக்கு எதுக்குங்க கிஃப்ட்? இல்லை அவர் படம் அதை பார்த்துட்டு உங்கள் ஆனர். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கதை பற்றி தான் பேசினாங்க. அப்புறமா அவங்க மேனேஜர் மகாதேவன் வந்தார், அவர் வந்து ஒரு தடவை பார்த்தாங்க.
1 வருஷமா அவங்க டீம் வந்து எங்களை இது பண்ணாங்க ஆமா ஒவ்வொரு இது நான் எப்படி பண்றேன், என்னோட லைஃப் ஸ்டைல் என்ன, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன், நான் எப்படி பறவைங்க கிட்ட பாடுகிறேன். அதுமாதிரி அரவிந்த் சாமி சாரை அவங்க ஏதோ ஒரு டூப் எடுத்து பண்ண வச்சிருக்கிறாங்க அவர். ஏன்னா அவர் வெல் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருந்தார். ஆமா, நான் எதுவுமே சொல்லி தரல, அவரே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பனா எவ்வளோ ட்ரைனிங் பாருங்க. ஏன்னா இப்போ நீங்க வச்சிங்க, உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துதா? என் ஸ்பீடு வச்சாரு அவர். சாப்பாடு பதட்டம் வருது, ஐயோ வந்துருச்சு அந்த பதட்டம் இல்ல, அவர் அசால்ட்டா வச்சாரு. அதே 3 ஹவர் வெயில நின்றுட்டாரு. வேற யாருன்னா அந்த ஸ்கின் டேன் ஆயிடும். நானே 3 ஹவர்லாம் நிக்க மாட்டேன். 6 ஹவர் மேலேயே அந்த வெயில நிக்க முடியல. அவர் 3 ஹவர் அந்த வெயில நின்று அது தேவையான சீன் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கே சாமி சாரை நம்ம பாராட்டி தான். அந்த அளவு. அதே மாதிரி படத்துல பார்க்கும்போது அப்படியே உங்களோட இடம் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அங்க வந்தவங்க எல்லாமே அவரோட பிரேம் சாரோட டீம் இருக்காங்களே, சூப்பர் ஆளுங்கம்மா. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பறவைங்களை டிஸ்டர்பே பண்ணல. அவங்க அழகா சாப்பிடும் போது இவங்க எல்லாம் ஒதுக்கி அழகா எடுத்தாங்க. அன்பானவங்க எல்லாமே. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா மெய்யழகன், எல்லாருமே மெய்யழகன் தான் வந்தவங்க. அந்த அளவுமா ரொம்ப எல்லார் மனசுலயும் அவங்க தெய்வம் இருக்கிறாங்க பாத்துக்கலாம். அதனால அந்த படம் நல்லா வந்திருக்கு, மெய்யழகன். இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்களா சார்? இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பெரிய ஆட்களும் வந்திருந்தாங்களா? யாரெல்லாம் வந்திருந்தாங்க? அண்ட் இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கா? அவங்க இதை பார்க்கறதுக்கு கார்த்திக் சார் வந்திருக்காருமா. சிங்கப்பூர் சொல்லுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. சத்யராஜ் சார் வந்திருக்காரு, கோகுல் சார் வந்திருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. பேரு நான் மருதி இல்லம்மா. அப்புறமா ஜெயமோகன் ஒரு பிக் பாஸ்ல வின் பண்ணார் பாருங்க. அவங்க ஃபேமிலியோட வந்து பர்த்டே, அவங்க வைஃப்க்கு பர்த்டே. எனக்கு என்கிட்ட ஃபோன்ல பேசுமா சொல்லிருந்தீங்க, வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆமாமா, அவங்க வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ணாரு. ஏன்னா அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எனக்கு. மீதி நிறைய இந்த சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல. நம்மளோட இடத்துல இவங்க இத்தனை கிளி பார்க்க எல்லாரும் வராங்கன்றது அவங்களுக்கு வந்தவங்களுக்கு சர்ப்ரைஸ். அவங்க நினைக்கல, அவங்க கோயில் தான் போகணும்னு பார்த்தாங்க. இந்த இடம் அவங்க வைஃப் காட்டணும்னு வந்தவங்க சேட்னஸா வந்தவங்க போகும்போது ரொம்ப அவ்வளோ மன மகிழ்ச்சியில போனாங்க. நாங்களும் இதை ரொம்ப மன மகிழ்ச்சியா இந்த இடத்த விட்டு போறேன் சார். ரொம்ப நன்றி, இவ்வளவு பொறுமையா எங்க கூட சேர்ந்து இவ்வளவு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதே மாதிரி நிறைய பேர் இந்த கிளியை வந்து பார்க்கணும் அண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். இந்த நிறைய பண்ணுங்க சார். சரிங்க, நன்றி நன்றி. அண்ட் கைஸ், இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே ஒரு அமைதியா இருந்துச்சு இந்த இடமா இருக்கட்டும். அந்த சார் சரி, மேமும் சரி, அண்ட் இங்க இருக்க அந்த பேரட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருக்கீங்கன்னா ஒரு முன்னாடி நாள் இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் மறக்காம இந்த இடத்துக்கு நீங்க வந்து பாருங்க. அண்ட் திஸ் இஸ் கவர்சி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப்.